Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய டைம் நான் எடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் சார் நீங்கள் டிப்ஸ் கொடுக்குறீங்களா, கால்ஸ் கொடுக்குறீங்களா, ஒரு நாளைக்கு எத்தனை டிப்ஸ் கொடுப்பீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை கால்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் டிப்ஸ் ப்ரொவைடர் கிடையாது, கால்ஸ் ப்ரொவைடர் கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நான் எந்த கால்ஸும் கொடுக்குறதில்ல, எந்த டிப்ஸும் கொடுக்குறதில்ல. டிப்ஸ் கால்ஸ் அப்படின்றது எப்படின்னா, எரியிற நெருப்பில் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றுற மாதிரி. ஆல்ரெடி ஃபுல் லாஸில் இருப்பாங்க. அவங்களுக்கு டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறன்ற பேரில் இன்னமும் மேலும் அதிகமாக லாஸ் ஆகும். தயவு செஞ்சு டிப்ஸ் கால்ஸ் வாங்காதீங்க. அந்த காசுக்கு எங்கேயாச்சும் கொடுத்து கற்றுக்குங்க. ஏதாச்சும் நம்மளால் கற்றுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள். நம்ம உழைப்பில் மேலே வந்தால் தான் மேலே வர முடியும். அடுத்தவங்க இன்றைக்கி ஹெல்ப் பண்ணுறாங்க, போயிடுவாங்க, நாளைக்கு இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. அடுத்தவங்களை சார்ந்து நிற்காதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். ஏன்னா இப்போ என்னுடைய டெலிகிராம் சேனல் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்ருக்காங்க. நான் டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. இது லைவ் மார்க்கெட்டில் அவங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக சென்ட் பண்ணிகிட்ருக்கு. அதாவது மார்க்கெட் இங்கே கீழே வரும், 7 மணி 2 நிமிஷத்துக்கு கூட அதில் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நான் இன்றைக்கி சென்ட் பண்ணிடலாம். மேபி இன்றைக்கி டார்கெட் வந்திருக்கலாம். அதே எஸ்எல் லிட்டாக்ஷன் என்ன பண்ணுவீங்க? ஓகே, கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணுங்கள். இது நீங்கள் பண்ணணும். இந்த லெவல்ஸ் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய நாலேஜ் கெயின் பண்ணிங்க. என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் உங்களுக்கு கொடுக்குற டாஸ்க் அது. இதை பார்த்து நான் காப்பி ட்ரேட் பண்ண போகிறேன், அதே மாதிரி பண்ண போகிறேன்னா அப்போ உங்களுடைய விருப்பம். ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா இதை பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு. இதை பார்த்து ஒரு 6 மாதம் ட்ரேட் பண்ணலாம், 1 வருஷம் ட்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு எப்போ நாலேஜ் வர்றது? இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வருஷத்துக்கு ஒரு 300 பேர் வராங்க அப்படின்னா, 300 பேரில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 75% பீப்புள்ஸ் இதை பார்த்து ட்ரேட் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. இதை பார்த்து ரொம்ப நாளைக்கு பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இப்போ 7 மணி 2 நிமிஷத்துக்கு பண்ணுறேன். இது எத்தனை மணி ட்ரிகர் ஆகிருக்கு? 10 நிமிஷம் ஆகிருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ப்ரைஸ் ட்ரிகர் ஆகுது. இதுக்குள்ளே உங்களுடைய மனசு சேஞ்ச் ஆகும். பண்ணலாமா வேணாமா, நம்பலாமா வேணாமா, அந்த ட்ரேடை எடுக்கலாமா வேணாமா, இந்த மாதிரிலாம் 1000 கேள்விகள் வரும். அப்போ டார்கெட் எத்தனை மணிக்கு அச்சீவ் ஆகிருக்கு? 7 மணி 23 நிமிஷம், கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆச்சுங்க. அந்த டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கு 20 நிமிஷம் இருக்குது. ஸோ இந்த 20 நிமிஷம் உங்களுக்கு மனசு படபடப்பாருன்னு பதச்சிருக்கும். அந்த டார்கெட் போகுமா போவாதா இது மாதிரிலாம் மனசு பதப்பதைக்கும். எப்பவுமே அடுத்தவங்களை சார்ந்து இருக்காதிங்க. உங்களுக்கு வெபினார் கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டைம் எடுக்கும். 45 டேஸ் அப்படின்னா 45 டேஸில் உங்களுக்கு டைம் பத்தாது. கிட்டத்தட்ட அதுக்கும் மேலே ஆகும். 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கூட ஆகலாம். முழுசாக நான் கற்றுக்கணுன்றவங்களுக்கு ஒப்படைச்சிடணும். தன்னை மார்க்கெட்டுக்கு ஒப்படைக்கணும். நிறைய டிப்ரெஷனுக்கு எனக்கு கடன் பிரச்சனைக்கு தான் ஒரு வாரத்தில் கற்றுக்கிட்டு நான் எல்லா பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்கள் வெபினார் அட்டன் பண்ணாதீங்க. உங்களுக்கு செட் ஆகாது. ஓகேங்களா? தகவலுக்கு இந்த மாதிரி கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாம் ரிப்ளையும் பண்ணுறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் டைம் ஆகிடுச்சு. உங்களுடைய காலை நேரம் வீணடிக்க விரும்பல, போதும். ஏன்னா நான் நிறைய வாட்ஸ்அப்னால் என்னால் முடியல, அதனால தான் உங்களுக்கு அந்த 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போது நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டி நம்ம பார்த்துட்டு வரோம். இது பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ் தான் ஃப்ரெண்ட். திரும்ப இன்னொரு டைம் சொல்கிறேன், இது டிப்ஸ் கால்ஸ் இந்த இடத்துல போகும். இவ்வளோ தூரம் நான் 100% அப்படிலாம் கிடையாது. நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி மார்னிங் அப்டேட். ஆக்சுவலாக என்னோடய வியூ என்ன இருந்தது நேற்று அப்படின்னா, இந்த லெவலில் ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு இன்றைக்கி இந்த லெவல் வருன்றது என்னோடய வியூ இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்திங்க இந்த லெவலோட நான் ஸ்டாப் பண்ணிட்டு நேற்று லைவ் மார்க்கெட்டில் நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட் குரூப்பில் இங்கே தான் டார்கெட் எடுத்து தான் இருந்தது. இதுக்கப்புறம் என்னோடய வியூ இல்லை. ஏன்னா இந்த ஸ்டாப் லாஸ் நான் ஹிட் பண்ணிவிட்டு ஒரு சப்போர்ட் இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணணும்னு என்னுடைய வியூ ஏன்னா 18,000 ரவுண்ட் நம்பர் இருந்ததில் ப்ரைஸ் ஹால்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் டவுன் ஆகும்னு நினச்சிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேற்றே பிரேக் டவுன் ஆகிடுச்சு. கடைசி இதில் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்துச்சு. ஓகேங்களா? சரி, நேற்று ஆனந்து போச்சு. இப்போ என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படிங்களா? ரைட்டு. இப்போ என்னவா மாறும்? இந்த 18,000 அப்படின்றது ரவுண்ட் நம்பர் ப்ளஸ் ப்ரீவியஸ் சப்போர்ட். இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டை இப்போ ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்கனால இங்கே என்ன ஆகுன்னா, ப்ரைஸு திரும்ப ரிஜெக்ஷன் ஆகிட்டு இன்னொரு டைம் சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வரலாம். ஓகேங்களா? எனக்கு இது ஒரு சப்போர்ட் 17,900 சப்போர்ட்டு, மேலே 18,000 ரவுண்ட் நம்பர் ரேஷன்ஸ். ப்ரைஸு இந்த கண்டினியூ 2 டேஸ் ரேலி இருந்ததால் இன்றைக்கி ஒரு சைட்வேஸ் மூமெண்டம் மாதிரி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சைட்வேஸ் மாதிரி மூமெண்டம் ஆகும் இந்த ஏரியாவில். என்னுடைய வியூ இருக்குது. திரும்ப இங்கேருந்து கண்டினியூவாக ரேலி அப் மூவ் கொடுக்குமா அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப் மூவ் கொடுக்குற சான்ஸ் ரொம்ப கம்மி தான்.
சப்போஸ் அப்பவும் கொடுத்தா கூட எந்த மாதிரி ஆங்கிளில் கொடுக்கும் உங்களுக்கு அப்படின்னா இருங்க ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிடுறேன். இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டப்போ எங்கே போகும் நெக்ஸ்ட் எங்கள் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்களோ அவங்களாம் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன லெவல்? இது 18,050, 18,050க்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அங்கேருந்து ப்ரைஸ் அகைன் ஃபால் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போது இங்கே நம்ம சேலிங்கான வியூவே நம்ம பார்க்கலாம், பையிங்கான வியூ கிடையாது. பையிங்கான வியூவில் உங்களுக்கு 18,100 அபோவ் க்ளோஸ் கொடுத்தா தான் பையிங்கான வியூ. அதுவரை நீங்கள் போகிறது எல்லாமே வந்து செல்லிங் தான். ஏதாவது ரீடெஸ்ட் புல் பேக்காக மேலே போகும். இப்போ இங்கே ஃபால் ஆகிக்குங்க, இந்த ஃபாலிங்கு இந்த புல் பேக்காக இந்த மாதிரி மேலே போகும். அகைன் வந்து இந்த மாதிரி ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் வந்து ஒரு கன்சாலிடேஷன் நடக்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைஸ் இன்றைக்கி ரொம்ப ஹெவி போட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. அதாவது ப்ரைஸு கொஞ்சம் மேலே போனால் கூட ரெசிஸ்டன்ஸை கீழே வந்தாலும் இந்த லெவல் வந்து 17,900 லெவலில் வந்து இந்த ஜோனில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்கு இன்றைக்கி. ஓகேங்களா? இது நிஃப்டி 50யோடைய கண்டிஷன். ஸோ திரும்ப இந்த லெவல் கட்டானா சேல் பண்ணலாமா அப்படியே 17,900 லெவல் கட்டானா சேல் பண்ணலாமா அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி ப்ரைஸ் நல்லா கவனிங்க. இந்த லெவல் கட் ஆச்சுன்னா சேல் பண்ணலாமா அப்படின்னா இங்கே பாருங்கள் 18,000 ரவுண்ட் நம்பர் இருக்குது. ப்ரைஸ் வந்திருக்கலாம் மேபி இன்றைக்கி. ஓகேங்க, எல்லா நாளும் இதே மாதிரி ஒரு லெவல் கட் ஆச்சுன்னா சேல் பண்ணது ரொம்ப ராங். இந்த லெவல் கட்டான சேல் பண்ணது ராங். ஓகேங்களா? ஏன்னா இப்போ இந்த இடத்துல கேப் டவுன் ஆகிட்டு இங்கே கேரண்ட் இங்கே வந்துச்சுன்னா என்ன பண்ணோம்? வெயிட் ஃபார் ரீடெஸ்ட், அகெயின் பிரேக் டவுன்னா அப்போ சேல் பண்ணுங்கள். ஒரு லோ கிரியேட் ஆகிட்டு அந்த லோ கட் பண்ண சொல்லி சேல் பண்ணுங்கள். டேரெக்டாக ஏதோ ஒரு லோ இருக்குது அந்த லோ கட் பண்ண சேல் பண்ணாங்கன்னா இல்லை ஆல்ரெடி இங்கே வந்து பையர்ஸ் இருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? மார்க்கெட்டை மேலே போகிறதுக்காக புஷ் பண்ணி எங்கெங்கே ஸ்டாப் லாஸ் போட்டுப்போம் எல்லா ஸ்டாப்லாம் ஹிட் பண்ணுறதுக்காக மேலே வருவாங்க. அப்போ அகைன் வந்து ஃபால் ஆகும். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே ஒரு லோ லெவல் கட்டாக சொல்லுவோம், ஒரு ஹை லெவல் கட்டாக சொல்லுவோம், ரொம்ப விழிப்புணர்வாக இருங்க. அங்கே பையர்ஸ் செல்லர்ஸ் வந்து ஆல்ரெடி இருப்பாங்க. நீங்கள் நாம தான் வந்து புதுசாக வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு சேல் பண்ணுறோம்னு நினச்சிட்டு சேல் பண்ணாதீங்க. ஓகே, சேல் பண்ணால் எங்கே பண்ணுங்கள்? இந்த இடத்துல பண்ணுங்கள். வேணுமெண்டா இங்கே பண்ணுங்கள். இப்போ 18,000 இல்லைங்களா? 18,000 ஒரு லோ கிரியேட் ஆகிடுச்சுன்னா அங்கே பண்ணுங்கள். செல் அண்ட் பைக்கான வியூ பாருங்கள். இந்த இடத்துல ஒரு லோ கிரியேட் ஆகிட்டு அந்த லோ பிரேக் ஆகிடுச்சுன்னா இங்கேருந்து செல் அண்ட் பைக்கான வியூ பண்ணுங்கள். வேணான்னு சொல்ல வரல, ஏன்னா ஸ்டாப்லாம் சின்னதாக இருக்கும் மேலே நமக்கு. ஓகேங்களா? ஏன்னா அகைன் இன்னொரு சான்ஸ் கூட எடுக்கலாம். மேலே போச்சுன்னா இந்த 18,050 கிட்ட இங்கேயும் ஒரு லோ கிரியேட் ஆகிடுச்சுன்னா இங்கேயும் செல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம் நம்ம. அதை விட்டு நம்ம பாட்டமில் போய் சேல் பண்ணால் இட்ஸ் வெரி டேஞ்சர். ஓகே, சரி ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துலாம். ஓகே, சூப்பர். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.23 லெவல் ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்து ரெடியாக இருக்குது. ஓகேங்களா? அதாவது இந்த ஏரியா வந்து உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் காமிக்கும். மேபி இந்த மாதிரி செல்லிங் ப்ரெஷர் காமிச்சு கீழே வரத்துக்கு ரெடியாக இருக்கும். நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 42,800 நெக்ஸ்ட் லெவல். அதுக்கப்புறம் 43,000 ரவுண்ட் நம்பர். உங்களுக்கு அந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ 43,000 வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் உங்களுக்கு எங்கே சேலிங்ஸான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுன்னு பாருங்கள். சேல் அண்ட் பைக்கான வியூ பாருங்கள். மொத்தத்தில் இங்கேயே உங்களுக்கு சேல் அண்ட் பை கிடச்சுன்னா இங்கே இந்த ஜோனில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகும். இன்றைக்கி ஒரு புல் பேக் எடுத்தோ இந்த ஏரியாவில் ப்ரைஸ் வந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே போய்ட்டு ப்ரைஸ் க்ளோசிங் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் அதுக்கேற்ற பிளான் பண்ணிக்கலாம். நீங்கள் அதாவது இங்கே ஒன்று செல்லிங்கான வியூ 42,800 ஒரு செல்லிங் வியூ, 43,000 ஒரு செல்லிங். பட் லோ கிரியேட் ஆகும், வேறு எதுவும் இல்லை. அந்த இடத்துல சேலிங்கான வியூ பாருங்கள். ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு சேலிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருந்ததுன்னா நீங்கள் சேலிங்கான வியூ பார்க்கலாம். ட்ரெண்ட் லைன் இங்கேருந்து ட்ரா பண்ணுங்கள் நீங்கள் ஆஸ் யூஷுவலி. ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. சரி, நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்த்துலாமா? ஒரு சிலர் சொல்கிறாங்க சார் இந்த டெலிகிராம் சேனலில் ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் வந்து நம்ம எப்போ ஒரு ஃப்ரீயாக கொடுக்குறோமோ அதனோட வேல்யூ இல்லாமல் போயிடும். ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் ஒரு வெபினார் அட்டென்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணி ஏன் அனுப்புகிறாங்க, எதுக்கு அனுப்புகிறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் காப்பி ட்ரேட் பண்ணுறவங்க ஜஸ்ட் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெகுலராக ஒரு 10-15 ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ரைம் டெலிகிராம் சேனலில். அப்படி அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனால் அது ரொம்ப நாளைக்கு சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கணும்னா கற்றுக்கிட்டு பண்ணால் பெட்டராக இருக்கும். அப்புறம் உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட், நான் எதுவும் சொல்ல ஃபோர்ஸ் பண்ணல. உங்களுக்கு கற்றுக்கணுன்ற ஆர்வம் தான் பண்ணுங்கள். ஓகே, ஃபின் நிஃப்டி கூட அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ரைஸ் வந்து கண்டினியூ ஃபாலிங் ஆகுது. ஸோ ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போகுது. இப்போ இது என்ன வரும்? இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்காங்க. இது 18,900 லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இந்த லெவல். ஓகேங்களா? 18,850.
இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஏன்னா இப்போ ஒரு சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சுன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போது ப்ரைஸ் அங்கேருந்து டச் பண்ணிவிட்டு கீழே வரும். இது வந்து நிஃப்டியோடைய கண்டிஷன். ஓகேங்களா, நல்லா வச்சுங்க. ஸோ இந்த லெவல் 18,850 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ப்ரைஸு கொஞ்சம் இந்த இடத்துல ஏரியாவில் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கும். மேபி இன்றைக்கி ட்ரெண்ட் லைன் கட் ஆகாத நாளைக்கு கட் ஆகாத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா வந்து கண்டினியூவாக ஃபாலோ ஆகிட்டனால வந்து சின்னதாக ஒரு புல் பேக் ஆகும். ஸோ இந்த இதில் வந்து சைடுவேஸ் போகிறதுக்கான மூமெண்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது நிஃப்டியில். ஒரு 50 பாயிண்ட் மேலே 50 பாயிண்ட் கீழே வந்து இன்றைக்கி க்ளோசிங் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய 200 லைக்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா ஆல்ரெடி 200 லைக்ஸ்னு சொல்லணும் ப்ரைஸு 200 லைக்ஸ் தாண்டிட்டீங்க. ஸோ 300 லைக்ஸ் மேக்ஸிமம் உங்கள் லைக்ஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம மார்னிங் அப்டேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.